எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வீடு வீடா வர்றாங்க. பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிவத்தை கொடுக்கணும் வாக்காட்ட. அதனால எஸ்ஐஆர் என்பது மிக முக்கியம். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதே மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் தொடர்பான சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதிமுகவினரை திட்டமிட்டு நீக்கிடுவாங்க, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு சில அட்வைஸுகளை வாரி வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, போலி வாக்காளர்களை நீக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம், அதுலேயும் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல் இதை திமுக ஏன் எதிர்க்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சில விளக்கங்களை எஸ்ஐஆர் தொடர்பாக கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டு எஸ்ஐஆர் தொடர்பான எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை அவர் முன்வைக்கிறாரு. கால அவகாசமே இல்லாமல் ஏன் இந்த திருத்தம், ஏன் இவ்வளோ அவசரம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட கேள்வி. குறுகிய கால அவகாசத்தில் டிசம்பர் 7க்குள்ளே இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காரு. வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது வாசல் தேடி வந்திருக்குது, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத வச்சு